ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா HTML இப்போ டியூட்டோரியல். வாங்க போவோமா. ஓகே கைஸ், பார்ட் 1ல நம்ம என்ன பார்த்தோம், HTMLனா என்ன, அப்புறம் HTMLோட பேசிக் கோட்ஸ், அப்புறம் அந்த பேசிக் கோட்ஸில் இருக்க டேக்ஸ் வந்து ஒவ்வொன்றும் எதுக்கு யூஸ் ஆகுது, அப்புறம் அந்த டேகோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம இந்த கோடை ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சில எக்ஸ்டென்ஷன்லாம் டவுன்லோட் பண்ணோம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இங்கே சைட் மெனு இருக்கும். அந்த சைட் மெனுவில் ஃபிஃப்த்தாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இதில் வந்து நான் சொல்கிற எக்ஸ்டென்ஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லைவ் சர்வர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வருது. பார்த்தீங்கன்னா லைவ் சர்வர் இதை கொடுத்து இந்த இடத்துல இன்ஸ்டால் உங்களுக்கு காட்டும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு அன்இன்ஸ்டால்னு காட்டுது. இதை நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ வந்து நம்ம HTML கோட் பண்ணிகிட்ருக்கோம். க்ரோமில் வந்து நம்ம அவுட்புட் பார்க்குறப்ப லைக் இப்போ நம்ம இங்கே HTML ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் கோடில் அப்படின்னு இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா அந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து நியூவாக ஒரு பேஜ் வந்து க்ரோமில் ஓப்பன் பண்ணணும் அவுட்புட்டை. அதே இது நம்ம யூஸ் பண்ணி பண்ணோம்னா இங்கே நம்ம கோட் சேஞ்ச் பண்ணோம்னா அங்கே உடனே லைவாக அவுட்புட் பேஜ்லேயும் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிடும். அதுக்கோசரம் தான் இந்த லைவ் சர்வர் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம ஒர்க்கை கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்கோசரம் இந்த லைவ் சர்வர் யூஸ் பண்ணுறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா HTML CSS சப்போர்ட். ஓகேங்களா, இது எதுக்குன்னா இப்போ உங்கள் VS கோடில் நீங்கள் HTML CSS கோட் ரைட் பண்ணுறீங்களா, அது வந்து உங்கள் ப்ரௌசரில் வந்து அவுட்புட்டில் சப்போர்ட் ஆகிறதுக்கோசரம் இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்து கோட் ஸ்பெல் செக்கர். ஓகேங்களா, கோட் ஸ்பெல் செக்கர் இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோட் டைப் பண்ணுறப்ப சப்போஸ் மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா இதுவே ஆட்டோ கரெக்ஷன் பண்ணிடும். ஓகேங்களா, அதுக்கு தான் நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறோம். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு கூவுடா. அடுத்து ஆட்டோ க்ளோஸ் டேக். ஆட்டோ க்ளோஸ் டேக் இந்த ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி HTMLல வந்து எல்லாமே டேக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து 2 டேக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து க்ளோசிங் டேக், இன்னொன்று வந்து நான் க்ளோசிங் டேக். அதாவது சம் டேக்ஸ் வந்து க்ளோசிங் டேக் இல்லாமே இருக்கும். சப்போஸ் க்ளோசிங் டேக் இருக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் ஓப்பன் டேக், அதாவது நீங்கள் அந்த டேக் ஓப்பன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக க்ளோசிங் டேக் வந்து அதுவே க்ரியேட் ஆகிடும். அதுக்கோசரம் நம்ம வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறோம். எங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, தயவுசெய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரிட்டியர். இந்த எக்ஸ்டென்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, அலைன்மெண்ட், அதாவது கோட் அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கோசரம் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் அந்த சொன்ன மாதிரி இந்த 5 எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ ரிட்டர்ன் வாங்க, நம்ம கோடிங் ஃபைலுக்கு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த அதாவது நார்மல் இந்த 11 லைன் கோடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அங்கே கீழே கோ லைவ் இருக்குது. இதை கொடுத்தீங்கன்னா நான் லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ண சொன்னல, அந்த அந்த மெத்தட் நம்ம லைக் இங்கே சேஞ்ச் பண்ணோன்னா கோடில் அங்கே அவுட்புட்டில் சேஞ்ச் ஆகும். அதுக்கோசரம் இந்த கோ லைவ்னு இருக்கிறது. லைக் நீங்கள் இந்த ரன் கொடுத்து இந்த ரன்னில் ஸ்டார்ட் டீபக்கிங் ஆர் வித்தவுட் ஸ்டார்ட் டீபக்கிங் கொடுத்தீங்கன்னா லைக் நீங்கள் எதில் ரன் பண்ணுறீங்கன்னு கேட்கும். நீங்கள் இப்படி கொடுத்தும் நீங்கள் ரன் கொடுத்துக்கலாம். அல்லது நான் சொன்ன மாதிரி இங்கே கோ லைவ் இதை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அவுட்புட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டாக்குமெண்ட், அதாவது நம்ம டைட்டிலில் என்ன இருக்குன்னா டாக்குமெண்ட்டுன்னு இருக்குது. அதனால தான் வந்து டாக்குமெண்ட்டுன்னு இங்கே நம்ம வெப்பேஜ் ஷோ ஆகுது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நான் வந்து இதை சேஞ்ச் பண்ணுறேன். வந்து என்னன்னு சேஞ்ச் பண்ணலாம், டுட்டோரியல்னு வைக்கிறேன். டுட்டோரியல்னு வச்சுட்டு இப்போ நான் இந்த கோடை சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ப்ரௌசரில் பார்க்குறேன். பாருங்கள், இப்போ நான் எதுவுமே பண்ணல, இங்கே டுட்டோரியல்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டாக்குமெண்ட்லேருந்து டுட்டோரியல் எனக்கு வந்து வெப்பேஜோட நேம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் வந்து லைவ் சர்வரோட யூஸ். சரி, ஓகே, சபாஸ் மாமா சபாஸ். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாடி டேக்ஸ்குள்ளே வந்து சில இம்பார்ட்டன்ட் டேக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேக்ஸ் என்னென்னா ஹெட்டிங் டேக்ஸ். அதாவது HTMLல ஹெட்டிங்ஸ், நம்ம வெப்பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டிங்ஸ், சப் ஹெட்டிங்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து ஹெட்டிங் டேக்ஸ் அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, H1லேருந்து H6 வரைக்கும் இருக்க ஹெட்டிங். இது வந்து என்ன சொல்லுவோம்னா ஹெட் டேக்னு சொல்லுவோம். HTML ஹெட்டிங்ஸ் ஆர் டிஃபைன் வித் த H1 to H6 டேக்ஸ். அதாவது H1லேருந்து H6 வரைக்கும்
இந்த ஹெட்டிங் HTML ஹெட்டிங்ஸ் டேக்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். H1 டிஃபைன்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங், H6 டிஃபைன்ஸ் த லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங். அதாவது இதை வந்து என்ன சொல்லுதுன்னா சைஸ், H1ங்கிற டேக் தான் வந்து பிக்கஸ்ட் சைஸ் அண்டு H6ங்கிறது வந்து இருக்கிறதுலே வந்து லோயஸ்ட் சைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை வந்து VS Codeல ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, H1. இப்போ பார்த்தீங்கன்னா நான் H1ன்னு போட்டேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து க்ளோசிங் டேக்கில் H1 வந்துருச்சு. இதுதான் வந்து ஆட்டோ க்ளோஸ் டேக் எக்ஸ்டென்ஷனோட ஒர்க். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த H1க்குள்ளே வெல்கம்னு கொடுக்குறேன். வெல்கம் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ அவுட்புட் பேஜில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம், இது வந்து கொஞ்சம் போல்டாக பிக்காக இருக்குது. ஓகேங்களா? நம்ம பேஜில் வெல்கம் அப்படிங்கிறது வந்துடுச்சு. இப்போ அடுத்து சேம் இதே மாதிரி நான் H2 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோசிங் டேக் வந்துடுச்சு. இப்போ இதில் என்ன கொடுக்கலாம், HTML கொடுக்குறேன். இப்போ இதை சேவ் பண்ணியாச்சு. அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா HTML ஷோ ஆகுது. இதை பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப வெல்கம்ங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதோட கொஞ்சம் சின்னதாக HTML. இதே மாதிரி நம்ம H6 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் H2ங்கிறதெல்லாம் H3 H4 சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே ஸ்டார்டிங் டேக் ஓப்பனிங் டேக் H3ன்னு மாற்றோம்னா க்ளோசிங் டேக் H3யாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இது எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா, நம்ம கோட் ஸ்பெல் செக்கர் அந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணல, அதனால் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து H4 கொடுத்தா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு H5, அடுத்து H6. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம், H1லேருந்து H6 வரைக்கும் தான் இருக்கா, H7 கொடுத்தா என்ன ஆகுன்னு. ஓகே, நம்ம அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து H7. ஓகேங்களா? இப்போ லைனாக H1, H2, H3, H4, H5, H6, H7 வரைக்கும் இருக்குது. நீங்கள் இதை HTML-ஆக வச்சு ட்ரை பண்ணலாம், இல்லை நீங்கள் வேறு உள்ளே நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுத்தாலும் அது அப்படியே தான் அங்கே ஷோ ஆகும். இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பாருங்கள். அவுட்புட் பார்த்தீங்கன்னா வெல்கம், அதாவது H1ல் இருக்கிறது ரொம்ப பிக்காகவும், H2 அதோட கொஞ்சம் சைஸ் கம்மி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா H6 வந்து இருக்கிறதுலே கம்மியாக வந்துருச்சு. ஆனால் பாருங்கள் H7 அதுக்கு வந்து நம்ம சைஸே இல்லை, ஆனால் வந்து அது பார்த்திங்கன்னா ஒரு சைஸில் காட்டுது. என்னன்னா H7 வந்து என்ன இப்போ இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, ஒரு வெப்சைட்டோட நார்மல் டெக்ஸ்ட் சைஸ்க்கு வந்து அது வந்து கன்வெர்ட் ஆகிடுது. ஓகேங்களா? இங்கே H6க்கு மேலே நீங்கள் என்ன லெட்டர் கொடுத்து மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அது அந்த வெப்பேஜோட நார்மல் சைஸ் லெட்டர்ஸ்க்கு போயிடுது. பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணுறப்ப H4ம் இதுவும் ஈக்குவலாக தெரியுது. ஓகேங்களா? H4 சைஸ்க்கு போயிடுது. பட் இது கொஞ்சம் போல்டாக இருக்குது. இது வந்து ஹெட்டிங் இல்லாததுனால இது கொஞ்சம் போல்டு யூஸ் பண்ணாத டைப் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஷோ ஆகுது. ஓகேங்களா? இது வந்து ஹெட்டிங்ஸ். இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹெட்டிங் டேக்கில் H1லேருந்து H6 வரைக்கும் இருக்குது. H6க்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் நார்மல் லெட்டர்ஸ்க்கு போயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா பேராகிராஃப் டேக் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் HTMLனு கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா பேராகிராஃப் டேக் தான் நம்ம வந்து நிறையா யூஸ் பண்ணுவோம். அந்த பேராகிராஃப் டேக்கெல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத நான் 1 by 1 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேராகிராஃப் டேக், அதை எப்படி நம்ம டேக்கில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா டேக் P, அதாவது P டேக். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம VS Codeல ரன் பண்ணலாம். டேக் P பார்த்தீங்கன்னா டேக் P க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் வந்து வெல்கம் டு HTML டியூட்டோரியல் கிளாஸ். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேராகிராஃப்குள்ளே வெல்கம் டு HTML டியூட்டோரியல் கிளாஸ்ன்னு கொடுத்துட்டேன். இப்போ இது எப்படி அவுட்புட் வரும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க ஃபைலை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்டேன். பாருங்கள், இது நார்மல் லெட்டர்ஸ், அதாவது H7ம் இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் லெட்டர்ஸ்லேயே இருக்குது. பேராகிராஃப்குள்ளே HTML, அதாவது நான் ஹெட்டிங் எதுவும் யூஸ் பண்ணல பேராகிராஃப்குள்ளே, அதனால் எனக்கு வந்து நார்மல் சைஸ் லெட்டர்ஸ்லேயே காட்டுது.
நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஹரிசாண்டல் ரூல்ஸ். அதாவது ஹெச்டிஎம்எல்ல ஹரிசாண்டல் ரூல்ஸ். இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா டேக்கில் ஹெச்ஆர். ஓகேங்களா, இது வந்து க்ளோசிங் டேக் கிடையாது, ஒன்லி ஓப்பனிங் டேக். நான் சொன்னல ஃபர்ஸ்ட்லேயே சில டேக் வந்து ஓப்பனிங் க்ளோசிங் ரெண்டுமே இருக்கும். சம் டேக்ஸில் வந்து ஓப்பனிங் டேக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து ஹரிசாண்டல் ரூல் டேக் வந்து ஒன் ஆஃப் தட். சரி, ஹரிசாண்டல் ரூல் டேக்னா என்னன்னு பார்க்கலாம். HR tag defines a thematic break in a HTML page and is most often displayed a horizontal rule. The HR element is used to separate content or define a change in a HTML page. அதாவது இது என்ன சொல்ல வருதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு பேராகிராஃப் லைனாக டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஹெச்டிஎம்எல் கோடில். இப்போ அந்த அவுட்புட் பார்க்குறப்ப அந்த பேராகிராஃப் லைனாக கண்டினியூஸாக இருக்கும். அந்த டேக் வந்து யூஸ் பண்ணால் அந்த ரெண்டு பேராகிராஃபையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் மாதிரி ஷோ ஆகும். இதை நம்ம வந்து விஎஸ் கோடில் ரன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே பேராகிராஃப் 1 இருக்குது. இப்போ கீழே நானே ஒரு சரி விடு இந்த இதை வந்து H3 இதை வந்து நம்ம பேராகிராஃப் கீழே யூஸ் பண்ணலாம். இப்போ அதுக்கு கீழே ஒரு பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பேராகிராஃப் டேக்கில் டெய்லி ஒர்க் அண்ட் மேக் சக்ஸஸ் அப்படிங்கிற சம் லெட்டர்ஸ் வந்து நான் இன்னொரு பேராகிராஃப் டேக்கில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எனக்கு நான் முன்ன கொடுத்த மாதிரி லைனாக HTML, அடுத்து H3யில் கொடுத்தது, அடுத்து அகைன் பேராகிராஃபில் இருக்கிறது. இப்போ வந்து இது இந்த ரெண்டு இதுக்கும் நடுவில் நான் வந்து நம்ம இப்போ பார்த்த HR டேக் பார்த்திங்கன்னா இந்த HR டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சேவ் பண்ணோன்னா அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா உங்கள் அவுட்புட்டில் அந்த வெல்கம் டு HTML டியூட்டோரியல் கிளாஸ்க்கும் HTML அதாவது நம்ம H3யில் யூஸ் பண்ண HTML அதுக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு லைன் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் வந்து HR. ஓகேங்களா, HR டேக்கோட யூஸ். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு, ஒரு ரெண்டு பேராகிராஃபுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த HR டேக் வந்து யூஸ் பண்ணுறோம்.